பிசாசு ஒருத்தனை லேசாக எடுத்தவொடனே டக்குன்னு நேராக போய் என்ன செய்யாது, பிடிக்காது. அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கு, ஒரு திட்டங்கள் வச்சுருக்கு. இப்படித்தான் போய் என்ன செய்யணும். நான் ஆண்டவர் நேரடியாக போய் தாக்குவதற்கு எப்போவுமே அனுமதி கொடுக்க மாட்டார். அவன் வழியில் கொண்டு வந்துட்டு அப்புறமா பிடிப்பான். புரியுதா? அதாவது வலை வச்சு எலி பிடிக்கிறீங்க இல்லையா, பொறி வச்சு, அந்த மாதிரி பொறி முதல்ல வச்சிருவான். ஏதாவது ஒரு ஆசை, ஏதாவது ஒரு இச்சை, ஏதாவது ஒரு காரியம், உங்களுக்கு நீங்கள் எதில் வீக்குன்னு அவனுக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். இல்லையா? ஆமாம். ஸ்வீட்டு உங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்வீட்டை வச்சு அவங்களுக்கு சாப்பிடணும் போல் வா என்ன செய்யும், நம்மன்னு ஊறும். அப்படி ஊறிச்சுன்னா உங்களுக்கு அது நீங்கள் அதில் வீக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். இல்லையா? ஆமாம். சில பேருக்கு சில வீக்னஸ் ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க, விழுந்துருவாங்க. இப்போ பிசாசுக்கு அது தெரியறதுனால உங்களை ஈஸியாக பொறி வைப்பான். ஆண்டவரை விட்டு நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு, இல்லை ஆண்டவரை விட்டு தூரம் வர்றதுக்கு சில காரியங்களை ஞானமாக நம்ம செய்யாமல் அதில் என்ன செய்வோம், சில நேரங்களில் தவறி விடுவோம். அந்த நேரத்தில் தான் அவன் என்ன செய்கிறான், நம்ம இடத்துல வருகிறவனாய், நம்மை ஏமாற்றி நம்மை வஞ்சிக்கிறவனாய், நம்மை அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறவனாய் இருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, என் சிலுவையின் ரத்தம் அதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டு மீண்டும் என்ன செய்யாத, அதை இனம் கண்டுகொள், அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும், நம்ம முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். நான் எதில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதில் இருக்கிறேன்னு முதல்ல என்ன செய்யணும், நான் என்னை ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா.